என்ன சொன்னாரு திரு விஜய் அவர்கள்? கரூரில் மட்டும் ஏன் இப்படி, மற்ற இடங்கள் நடக்கலன்னா இது போட வேண்டியது நாங்க அஃபிடவிட்ல. தைரியம் இருக்கா? டெல்லிக்கு போற தெரிஞ்ச ஆதவ அர்ஜுனாக்கு கரூருக்கு போக தெரியாதாமா? அப்படியே துக்கத்துல அவரை தொண்டை அடிச்சு பாஸ்கெட் பால் விளையாட போனாராமா? யாரை ஏமாத்துக்கிறாரு? ஓஹோ, ஏதோ இது பெரிய சாதனை மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, எஸ்ஐடில இருந்து சிபிஐக்கு தான் போயிருக்கு. சிபிஐ உச்ச நீதிமன்றம் என்ன திரு விஜய் அவர்கள் தவறே செய்யல, தாவாக்கியனர் யாருக்கும் பொறுப்பே கிடையாது, அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்களா? விசாரணை நடத்த சொல்லியிருக்காங்க. டிஎம்கே லீகல் விங் அடுத்து என்ன பண்ண போகுது? தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா தாக்கல் செய்யப்படக்கூடிய இதுல என்ன இருக்கு? சிபிஐ விசாரணிக்க போது விசாரிக்கணும். சிபிஐ இதே மாதிரிதான் சிறு வழக்கிலையும் நடந்துச்சு. பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மத மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, மத மாற்றம் கொடுக்கறதுனாலதான் அந்த சிறுமி தற்கொலை செய்து கொண்டார், அப்படி இப்படின்னு பொய்யா பரப்புனாரு பாஜகவுடைய தலைவர். அதுக்கு எல்லாம் அப்படியே சலங்கை கட்டி ஆடினார்கள். என்ன ஆச்சு சிபிஐ விசாரணையில? மீண்டும் அதுதான் சொல்கிறேன், விசாரணை தான் நடக்குது. இவங்க நல்லவங்க, இவங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் சொல்லல. ஸோ பொறுத்திருப்போம். சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு கரூர் தொடர்பான அந்த வழக்குல முக்கியமான தீர்ப்புகள் வெளிவந்திருக்கு. ஸோ அதுல என்னெல்லாம் தீர்ப்புகள் சொல்லப்பட்டிருக்கு? இப்போ இந்த தீர்ப்புல முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சென்னை நீதிமன்றம் வந்து கான்ஸ்டியூட் பண்ண இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி அதை ஏற்றுக்கொள்ளாமல் புதிதாக விசாரணையை வந்து சிபிஐ நடத்த வேண்டும். அதனை மேற்பார்வையிடுவதற்கு ஒரு குழு, அந்த குழுவில் வந்து உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதியரசர் இருப்பார், அதே போல் 2 அதிகாரிகள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விசாரணையை எப்படி நடத்தியது அப்படின்னு சொல்லி பதிவாளர் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அதையும் இந்த உத்தரவில் போட்டிருக்காங்க. அதை விட முக்கியமாக அந்த இந்த வழக்கை பொறுத்தவரை 2 தரப்பிலான மனுக்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று வந்து பாஜக நிர்வாகிகள், பாஜக தலைவர்கள் தாக்கல் செய்தது. அதை வந்து மதுரை உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து விட்டது. இப்போ இவர்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டா உச்சநீதிமன்றத்தை நாடி நாங்கள் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செய்தார்கள். அதுல என்ன உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த யாரும் மனு தாக்கல் செய்யல, அவர்கள் பெயரை பயன்படுத்தி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் புகார் தெரிவித்த உடனே அதை விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இதுதான் இப்போ வந்து இந்த உத்தரவுடைய முக்கியமான சாராம்சமாக இருக்கிறது. அது கரூர்ல வந்து இப்போ கூட்டரசு தொடர்பான வழக்குன்றது வந்து மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய உச்சவரம்புக்கு உள்ள வருது. ஆனா இந்த வழக்கு ஏன் இந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி எப்படி எடுத்தார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இல்ல, இந்த கேள்வி வந்து எப்படின்னா ஒரு அடிப்படையா என்ன எப்படி இங்கே செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் எழுந்த கேள்வியோ என்று என்ன தோன்றுகிறது. இப்போ ஒரு மனுவை வந்து டிஜிபிக்கு கொடுக்குறோம், இல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரிக்கு கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது, அவர் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கவராக இருந்தாலும் சரி, இங்கே மனு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் போது காஸ் ஆஃப் ஆக்ஷன், பார்ட் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இஸ் அரைசன் இன் சென்னை பிஃபோர் வித்தின் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சென்னை பிரான்ச். ஸோ அந்த அடிப்படையில், அந்த மனுவை விசாரிக்க அடிப்படையில் வந்து இந்த மனு வந்து இங்கே விசாரிக்கப்பட்டது. ஐ திங்க் பதிவாளர் அதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் எடுத்து தெளிவுபடுத்துவார்னு நினைக்கிறேன். சார், அதாவது அவங்க கேட்கிற கேள்வியோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மனுதாரர் இங்க சென்னை நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றத்துல ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவுக்கும் அந்த கோரிக்கைக்கும் சம்பந்தமே இல்லாம தனி நீதிபதி இது எப்படி வந்து கிரிமினல் வழக்கா ப்ரொசீட் பண்ணி எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணான்ற ஒரு கொஸ்டின் வந்து முன்வைக்கிறாங்க. அதாவது இது வந்து கிரிமினல் வழக்காக தான். ஏன்னா டிஜிபி கிட்ட மனு கொடுத்துருக்காங்க. டிஜிபி கிட்ட மனு கொடுக்கும் பொழுது அந்த டிஜிபிக்கு மனு விசாரணை எல்லாமே வந்து குற்றவியல் மனுவாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரித்து கொண்டு வருகிறோம். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ப்ரொசீஜர். ஸோ அந்த ப்ரொசீஜரின் அடிப்படையில் தான் இங்க இருக்கக்கூடிய தனி நீதிபதி வந்து அதை வந்து விசாரித்திருக்கிறார். அதே போல அங்க இதுக்கு முன்னாடி தாவேகா சார்பில் வந்து அனுமதி வேண்டும் அப்படின்னு கேட்டு தாக்கல் செய்த மனு, அதுல வந்து எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதுவும் சென்னையில தான் இதாச்சு. சென்னையில தனி நீதிபதி தான் அதையும் விசாரித்தார். ஸோ இதுக்கு முன்னாடி இப்படி நடந்திருக்கு. ப்ராப்ளி இதை உச்ச நீதிமன்றம் வந்து பதிவாளர்கிட்ட விளக்கம் கேட்டிருப்பதால பதிவாளர் இதையெல்லாம் விளக்கி சொல்வார். இன்னொரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்காங்க. அதாவது மதுரை பெஞ்சில் 2 ஜட்ஜ் இருக்கிற பெஞ்ச் வந்து அதை வந்து ப்ரொசீட் பண்ணும்போது சிங்கிள் ஜட்ஜ் அதை நார்மலாக எடுக்க மாட்டாங்க, அதையும் மீறி இவங்க எடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி. இல்ல, அதாவது எப்படின்னா 2 வேறான மனுக்கள். ஒன்று வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்,
பொதுநல வழக்காக வந்து பாஜக நிர்வாகிகள் தாக்கல் செஞ்சாங்க, சிபிஐக்கு மாற்ற வேண்டும்னு. பொதுநல வழக்கு அப்படின்னா அது வந்து இங்கே தான் போகும், 2 நீதிபதிகளுக்கும். இது வந்து பொதுநல வழக்கு அல்ல. இது வந்து ஏற்கனவே நான் மனு கொடுத்துருக்கேன், அந்த மனு மேலே நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய வழக்கு. அந்த வழக்கு இங்கே தான் வரும், சென்னை சிங்கிள் ஜட்ஜ் கிட்ட தான் வரும். அந்த அடிப்படையில் தான் சிங்கிள் ஜட்ஜ் வந்து இதை எடுத்து விசாரித்திருக்கிறார். இப்போ வந்து ஒரு மனு வந்து யார் விசாரிக்க வேண்டும் அப்படின்னு முடிவு செய்யறது வந்து செக்ஷன் உயர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ஷன் அவங்க டிசைட் பண்ணுவாங்க. இது இங்க இந்த இந்த இது இங்க வருமா இங்க வருமான்ட்டு அதன்படி நீதிபதிக்கு அனுப்புறாங்க மனுவை. ஸோ அதே மாதிரி வந்து போஸ்ட்மார்ட்டம் தொடர்பான ஒரு கொஸ்டின் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து ஒரு 3 to 4 hours எப்படி 39 டெட் பாடிஸ் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க, அதுக்கான பெஞ்சஸ் இருக்கு, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருந்ததா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பொய்யான தகவல். இது வந்து ஒரு பொய்யான தகவலை வேண்டுமென்றே திசை திருப்ப வேண்டும், ஒரு சென்சேஷனலைஸ் பண்ண வேண்டும் என்பதற்காக தவாகவுடைய வழக்கறிஞர் உச்சநீதிமன்றத்தில் இதை தெரிவித்திருக்கிறார். ஏன்னா இவங்க திரு அமுதா அவர்கள் வந்து அதை தெளிவாக விளக்கி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே எவ்வளோ நேரம் போஸ்ட்மார்ட்டம் போச்சு, எத்தனை போஸ்ட்மார்ட்டம் டாக்டர்ஸ் இருந்தாங்க, எல்லாத்தையும் தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறார். இவங்க வந்து ஒரு கான்ஸ்பைரசி தியரியை கிரியேட் பண்ணணும், ஜட்ஜோட மைண்டை ப்ரெஜுடிஸ் பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்படி பொய்யான தகவல்களை வந்து சொல்லியிருக்காங்க. 4 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா, எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கக்கூடிய இடத்துலலாம் எப்படி போஸ்ட்மார்ட்டம் நடக்குது, என்ன நடக்குதுன்னு இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஹத்ராஸில் நடந்துச்சு, கும்பமேளால நடந்துச்சு, மற்ற இடங்கள்ல நடந்துச்சு. அங்கெல்லாம் எப்படி பண்ணாங்க போஸ்ட்மார்ட்டம், அங்கெல்லாம் எப்படி பண்ணாங்களோ அதே முறையில் தான் இங்கும் நடந்தது. இது வந்து எப்படின்னா வேண்டுமென்றே ஒரு உள்நோக்கம் கற்பிக்கும் நோக்கத்தோடு சொல்லப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டுகள். இது எல்லாத்தையும் இப்போ இந்த வழக்கு விசாரணை வரும்போது அந்த வாதங்கள் எல்லாமே தூளாக்கப்படும். இப்போ இதுல வந்து திரு வில்சன் அவர்கள் வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு வெளில வந்து பேட்டி கொடுக்கும்போது இதுல வந்து பொய்யான மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, மனுதாரர் வந்து சீட் பண்ணியிருக்காங்க, ஃப்ராடுலன்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்டிவிட்டிஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க, ஸோ அது கண்டுபிடிக்கப்பட்ட இது வழக்குடைய தீர்ப்பை ரத்தாகக்கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுதான் நான் தெளிவாக சொன்னேன் உங்களுக்கு. 2 வகையான மனுக்கள். ஒன்று வந்து உச்சநீதி பாஜக நிர்வாகிகள் தாக்கல் செய்த மனு. இன்னொன்று வந்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் தான் பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தை ரெப்ரசன்ட் பண்ணணும்னு தாக்கல் செஞ்சது. இந்த பாஜக நிர்வாகிகள் தாக்கல் செய்த மனு உங்களுக்கு இந்த வழக்குக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் எப்படி கேட்க முடியும்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. உச்சநீதிமன்றத்தில் இப்போ பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வாதாடுறாங்க. அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக வாதாடியது தவறு, அவங்க பொய்யான ஆட்கள், அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் கிடையாதுன்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த பெற்றோர் அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தையே நாடி அதை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இதை விசாரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை விசாரிக்கும் பொழுது உண்மை தெரிய வரும் பொழுது இது வந்து ஏமாற்றி வாங்கப்பட்டதா அப்படின்றத விசாரிப்பாங்க உச்சநீதிமன்றம். அதே மாதிரி ஆதவ அர்ஜுனாவுடைய பிரஸ் மீட்ல ஒரு சொல்லிக்கிற முக்கியமான விஷயம், இந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி தாவைக்காவையும் விஜய் அவர்களையும் முடக்க நினைச்சாங்க, ஆனா அது இப்போ வந்து அது வந்து இல்லைன்னு ப்ரூவ் ஆயிருக்கு. ஒன் சைடான உண்மை மட்டும்தான் வந்து வெளியே வரணும்னு அவங்க வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் இந்த கோர்ட் தீர்ப்பு மூலியமா அதர் சைடும் எங்களோட சைடும் கேட்கறதுக்கான வழி ஏற்பட்டிருக்கு. என்ன ஒரு அபத்தமான பேச்சுன்னு தெரியல, மிக மிக அபத்தமான பேச்சு. யார் அவங்கள முடக்கினாங்க? டெல்லிக்கு போற தெரிஞ்ச ஆதவ அர்ஜுனாக்கு கரூருக்கு போக தெரியாதாமா? அப்படியே துக்கத்தில் அவரை தொண்டை அடிச்சு பாஸ்கெட் பால் விளையாட போனாராமா? யாரை ஏமாற்றுகிறார்கள்? யாரும் அவர்களை முடக்கவில்லை, அவர்கள் முடங்கி போனார்கள். குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுத்தது, அதனாலதான் வெளியில வரல. போலீஸார் சொன்னது நாங்கள் போனோம் அப்படின்றாங்க. போலீஸார் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நிறுத்த சொன்னாங்க, நிறுத்த வேண்டியதானே? ஏன் நிறுத்தல? அப்போ போலீஸார் சொன்னா கேட்க மாட்டீங்க, ஆனா அங்கிருந்து உடனே நீங்க கிளம்பி போங்கன்னு சொன்னா மட்டும் கேட்டுருவாங்களா? அப்பவும் டிஃபை பண்ண வேண்டியதானே போலீஸை? காவல்துறை முன்னாள் அமைச்சருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்னங்க ஸ்டூபிடா இருக்கு இது? எப்படிங்க காவல்துறை ஒரு முன்னாள் அமைச்சர் கண்ட்ரோல்ல இருக்கும்? ரொம்ப ஸ்டூபிடான வாதமா இருக்குது. இதை உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்ல வேண்டியதானே? இங்க வெளியில பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொல்ற தைரியம் இருக்குல்ல, அப்ப அதே அஃபிடவிட்ல போட வேண்டியதானே? அஃபிடவிட்ல அதை போட்டா பிரச்சனை வரும் தெரியுதுல்ல. அப்போ வெளியில ஒரு பித்தலாட்டம், உச்சநீதிமன்றத்துல ஒரு இது. இப்போ கேட்கிறேன், திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? திரு விஜய் அவர்கள், கரூரில் மட்டும் ஏன் இப்படி மற்ற இடங்கள் நடக்கலன்னா இதை போட வேண்டியது நாங்கள் அஃபிடவிட்ல. தைரியம் இருக்கா? கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் போடுங்க, அதுல போட்டு பண்ணிட்டு. எந்த ஊர்லயும் வந்து போலீஸ் வந்து எங்களை வந்து அந்த அளவுக்கு அழைச்சிட்டு வரல. பட் ஆனா போலீஸ் வந்து இந்த கரூர்ல மட்டும் எங்களை அழைச்சிட்டு வந்து அந்த ஸ்பாட்ல நிக்க வச்சதே போலீஸ் தான். அது போய் அது தவறான கருத்து. இந்த வீடியோல ஒவ்வொரு நிமிஷமும் வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதுல யாரும் மாத்தி பேச முடியாது, யாரும் இது பண்ண முடியாது. அவரு அந்த 5 நிமிஷத்துல முடியும்னு சொல்றாருல்ல, அது ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல.
யாரு அந்த ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஹிந்தியில பேசுறாரு, முடின்றாரு, முடிக்க வேண்டியதானே? ஏன் முடிக்கல? அந்த வெறி, அதிகார வெறி, ஆணவம், அதுதான் இதற்கெல்லாம் காரணமா இருக்கு. இன்னொரு பக்கம் இது வந்து ஜனநாயகன் படத்துக்கான கிளைமேக்ஸ்ன்ற மாதிரியான ஒரு தியரி திமுக தரப்புல பரப்பப்படுது. ஒரு திரு நக்கீரன் கோபால் சொல்ற கேஷியங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நாங்க வந்து உண்மைக்கு மாறா இல்ல, ஆதாரம் இல்லாத தகவல்களை வந்து சொல்வது வந்து சரியா இருக்காது. ஸோ அதை பத்திலாம் சொல்ல முடியாது. சார், இப்போ அடுத்த கட்டமா இந்த விஷயம் எப்படி நகரும்னு நினைக்கிறீங்க? இல்லை இப்போ ஏதோ இது பெரிய சாதனை மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயா, எஸ்ஐடியிலேருந்து சிபிஐக்கு தான் போயிருக்கு. இன்னும் சிபிஐன்னு உச்சநீதிமன்றம் என்ன திரு விஜய் அவர்கள் தவறே செய்யல, தாவாக்கியனர் யாருக்கும் பொறுப்பே கிடையாது, அப்படியே விட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்களா? விசாரணை நடத்த சொல்லியிருக்காங்க, நடத்தட்டும். அதுவே ஒரு பெரிய ரிலீஃபா அவங்க கொண்டாடுறாங்க. அதுதான், அது வந்து சும்மா ஒரு பெர்செப்ஷன். அவங்க வந்து ஒரு டைட் கார்னர்ல இருக்காங்க. அதுல இருந்து அவர்கள் வந்து அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கும் ஒரு சோசியல் மீடியால ஒரு நேரேட்டிவ் செட் பண்ற, அந்த நீதிமன்றத்துல 4 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிச்சுன்னு பொய் சொன்னதே சோசியல் மீடியால நேரேட்டிவ் செட் பண்றதுக்கு தான். அது பொய்ன்னு தெரிஞ்சும் போடுறாங்க, போட்டு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. இதுதான் இவர்களுக்கு தெரியும். சோசியல் மீடியால பணம் கொடுத்து நேரேட்டிவ் செட் பண்றது தான் இவர்களுக்கு தெரியும். உண்மைக்கும் இவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இதை விட முக்கியமா இன்னொன்று என்ன அப்படின்னா, சிபிஐ போயிடுச்சு அப்படின்றாங்க. அதுல வந்து தாவேக்காவில் இருக்க சிலர் ரொம்ப மகிழ்ச்சி அடையலாம். ஏன்னா அவங்க நோக்கம் வந்து என்ன அப்படின்னா, எப்படியாவது விஜயை வந்து பாஜக பக்கம் தள்ளி கொண்டு சென்று விட வேண்டும். சிபிஐ யாருடைய கண்ட்ரோல்ல இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். சிபிஐ இப்போ டைரக்டா இப்போ பாஜக வந்து தாவேக்காவை கண்ட்ரோல் எடுக்கும், திரு விஜய் அவர்களை கண்ட்ரோல் எடுக்கும். அதுதான் நடக்க போகிறது. ஸோ இப்போ வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை சுப்ரீம் கோர்ட்டுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி கண்காணிக்க போறாரு, தொடர்ந்து கண்காணிப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி பிஜேபியினுடைய தலையீடுகள் அது இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சார், சிபிஐயும் இடியும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்போ அவங்க கேட்குற மாதிரி, அவங்க சொல்ற மாதிரி தமிழக காவல்துறை வந்து தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்போ இங்கே தப்பு நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தானே அவங்க கிளைம் பண்றாங்க. கரெக்ட், நல்ல புள்ளிக்கு வந்திருக்கீங்க. ஸோ எப்போ வந்து இவர்கள் தப்பு நடக்கும் இல்லை, எப்போ இவர்கள் வந்து கேள்வி கேட்க முடியும், அந்த விசாரணை சரியான பாதையில போகல அப்படின்னா பண்ணலாம். இங்க வந்து விசாரணை எப்படி போகுதுன்றத பத்தியே ஒண்ணுமே இல்லையே. அதே போல இது வந்து தமிழ்நாடு அரசுடைய விசாரணை அமைப்பு இல்லையே, இது வந்து நீதிமன்றம் அமைத்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். அதுல என்ன இருக்கிறது? தமிழக காவல்துறை அதிகாரிகள் தான். அதனால என்ன, தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள் இருந்தால் என்ன, அங்க இருக்க சிபிஐ அதிகாரிகள் மட்டும் என்ன வானத்துல இருந்து குதிச்சவங்களா? எல்லாம் ஒரே இது. தமிழ்நாடுனா என்ன ஆயிடும்னு கேட்குறேன். அஸ்ராகாருக்கு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவரா? அவருக்கு தமிழ்நாடு அரசியலுக்கு என்னங்க சம்பந்தம்? அப்போ என்டையர் போலீஸ் ஃபோர்ஸ் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? யூபிஎஸ்சி இவங்க கண்ட்ரோல்ல தானே இருக்கு, யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. என்ன அபத்தமான வாதமா இருக்குன்றேன். அதாவது அவர்களுடைய ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தீனி போடணும், சோசியல் மீடியால சும்மா பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்களாக விதைக்கிற பொய்கள் இவையெல்லாம். இதுக்கும் உண்மைக்கும் சம்பந்தமே கிடையாது. டிஎம்கே லீகல் விங் அடுத்து என்ன பண்ண போகுது? தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பா தாக்கல் செய்யப்படக்கூடிய இதுல என்ன இருக்கு? சிபிஐ விசாரணிக்க போது விசாரிக்கணும். சிபிஐ இதே மாதிரிதான் சிறுமை வழக்கிலையும் நடந்துச்சு. பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. தமிழ்நாட்டுல ஒரு பெரிய மத மாற்றம் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, மத மாற்றம் கொடுக்கறதுனாலதான் அந்த சிறுமி தற்கொலை செய்து கொண்டார், அப்படி இப்படின்னு பொய்யா பரப்புனாரு பாஜகவுடைய தலைவர். அதுக்கு எல்லாம் அப்படியே சலங்கை கட்டி ஆடினார்கள். என்னாச்சு சிபிஐ விசாரணையில? மீண்டும் அதுதான் சொல்கிறேன், விசாரணை தான் நடக்குது. இவங்க நல்லவங்க, இவங்களுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னா உச்சநீதிமன்றம் சொல்லல. சோ பொறுத்திருப்போம். ஆனா இது வந்து இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு விஜய் அவர்கள் தாவேகா மேல இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுதாபத்தை இன்னும் அதிகப்படுத்தும். இல்ல அவருக்கான அனுதாபம் எப்படிங்க வரும்? போய் செத்தவங்களை போய் பார்க்க கூட இல்லையே, பணம் கொடுக்குறேன்னு சொல்லி இன்னும் ஏமாத்திட்டுல இருக்காங்க. பணம் கொடுக்க அவர் எண்ணுகிறாரு. பேசினாரு. என்னங்க பேசினா சீனி சக்கரை செத்தப்பா நாக்கில வச்சு நக்கப்பானா போயிடுமா பணம்? 20 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக எண்ணுகிறேன். கொடுப்பேன்னு கூட சொல்லல. கொடுப்பேன்னு சொல்ல கூட மனசு வர மாட்டேங்குது உங்களுக்கு. கொடுக்க வேண்டியது வாழ்க்கை ஃபுல்லா நாங்க பாத்துக்கிறோம். 20 லட்ச ரூபாய் ஃபர்ஸ்ட் கொடுக்க சொல்லுங்க சார், அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா பாத்துக்கிறேன். போய் பார்த்து ஆறுதல் சொல்றது கூட நாதி இல்ல. அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா பார்த்துப்பேன், சினிமா வர மாதிரி டயலாக் அடிக்கலாம். அதுதான் என்ன கொடுமைன்னா, இது ஏதோ சினிமா படம்னு நினைச்சு டயலாகா பேசிக்கிட்டு இருக்காங்க. நிஜ வாழ்க்கை என்பது சினிமா அல்ல. இங்க உங்க டயலாக்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்க ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than words. இல்ல இன்னொரு விஷயமும் இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், இப்போ மனுதாரர்களாக சேர்க்கப்பட்ட மனு கொடுத்த
பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து இப்போ வந்து மனுவை திரும்பி பெறுவதற்கான நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வந்து பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்க இல்லைன்னா இது எல்லாமே திமுக பின்புலத்துல இருந்து மிரட்டுறாங்க, அதனாலதான் இவங்க வந்து இதை பண்றாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு. உச்ச நீதிமன்றத்துல நீதிபதி முன்னாடி போகுது, இது எப்படி திமுக மிரட்டி உச்ச இங்க இருக்கிறவங்கள வந்து மிரட்டுறாங்க? இது வந்து ஒரு ஃபால்ஸ் பெட்டிஷன் அப்படின்றத ப்ரூவ் பண்றதுக்காக அதை ட்ரை பண்றாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதி தான் விசாரிக்க போறாரு, அவர் முன்னாடி ப்ரூவ் பண்ணிட்டோம், உண்மை வரட்டும். இன்னும் உச்ச நீதிமன்ற நீதிபதி கிட்ட போய் யாராவது போய் ஜஸ்ட் லைக் தட் மிரட்டிட முடியுமா? அவங்கள மிரட்டல, இங்க இருக்க மனுதாரர்கள் சொல்றேன். உச்ச நீதிமன்ற நீதிபதி விசாரிப்பாரு சார். அப்ப இவங்க மிரட்டி உண்மை என்னன்னா, பொது வெளியில இருக்கக்கூடிய தகவல்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர் தான் போய் கையெழுத்து வாங்கினாரு, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கையெழுத்து வாங்கினாங்கன்றாங்க. அப்ப அதிமுக தான் இதுக்கு பின்னாடி இருக்கா, இயக்குதா அவங்கள? சோ இதன் மூலமாக திமுக அரசுக்கு எந்த செட்பேக்கும் இல்ல அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்களா? கரூர் போலீசார் விசாரித்துட்டு இருந்தாங்க, அத சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு மாத்திச்சு. அப்பவே தானே செட்பேக்கு. தமிழ்நாடு போலீஸ் கிட்ட டைரக்ட்ல இருந்து உயர்நீதிமன்றம் போட்ட ஒரு குழுல போயிடுச்சு இல்லையா, அப்பவே தானே செட்பேக். அப்பனா அப்புறம் இதே எப்படி செட்பேக் ஆகும்? அதுதான் சொல்றேன், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்துட்டோம் சார். அண்ணா நகர்ல வந்து நடந்த சிறுமி பாலியல் வழக்கு சிபிஐக்கு போச்சு, உச்சநீதிமன்றம் போன உடனே அதை வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு போட்டாங்க, மாத்தினாங்க, கைது செய்யப்பட்டவர்கள் சிறையில் இருக்கிறாங்க. அண்ணா நகர் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு என்ன ஆச்சு? சிபிஐ விசாரணை கேட்டாங்க, வேண்டாம் எஸ்ஐடினாங்க, முடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு சார். சட்டம் ஒழுங்கை பத்தியோ எதை பத்தியோ திமுக கவலைப்படாது. கடந்த 4.5 வருட காலத்துல சிறப்பான முறையிலே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி வருகிறது திமுக அரசு. மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.